இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்டில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 கேஜிங்க, 45 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. பெட்ரோல் வந்து 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா எமர்ஜென்சிக்காக கொடுத்துருக்காங்க. சில இடத்துல சிஎன்ஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோலில் ஓட்டிக்கலாம். சிஎன்ஜினாலே போதும், மைலேஜ் தானே, மைலேஜ் நல்லா தரும் தான் சிஎன்ஜிக்கே போகிறது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 தருதுங்க. சிஎன்ஜிக்கு வருது 30 கிலோமீட்டர் பெர் கேஜின்னு சொல்கிறாங்க. பெட்ரோலுக்கு வந்து 20 கிலோமீட்டர் பெர் லிட்டர்னு சொல்கிறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரியர் இன்ஜின், ரியர் வீல் டிரைவ். டாடா ஏஸ்னாலே பொதுவாக இன்ஜின்லாம் ஃப்ரண்ட்டில் தாங்க இருக்கும். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ரியரில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேபின்குள்ளே வந்துட்டு அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா டிரைவர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அதோட ஹீட் வந்து டிரைவருக்கு தாங்க இருக்கும். ஹீட் வெளில வராத அளவுக்கு அதை சீல் பண்ணி கொடுத்தாலுமே கொஞ்சமாவது ஹீட் வந்து டிரைவருக்கு வரும். அதனால் இது ஒரு நல்ல ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா பின்னாடி சைலன்சர் பக்கத்தில் தாங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் வந்து 145/12, 4 வீலுமே. ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியர் வீல் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 694 cc, 2 சிலிண்டர், 4+1 ஸ்பீடு கியர் பாக்ஸ். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து காயில் சஸ்பென்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா மஹிந்திரா ஜீட்டோவை காப்பி பண்ணியிருக்காங்கன்னு. இன்னும் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபில் பண்ணுறது ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது இந்த பேட்டரி பாக்ஸும் பேட்டரியுமே பக்கத்துலேயே இருக்குது. சிஎன்ஜி ஃபில் பண்ணுறது அது பக்கத்தில் இருக்குது. மேபி ஏதாவது ஸ்பார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓரளவுக்கு இது சேஃப்டி இஷ்யூ தாங்க அது. அதனால் அவங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்துருக்கலாம். ஆனாலுமே 2 பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ்னு நான் பார்க்குறேன். பெட்ரோல் ஃபில் பண்ணுறது லெஃப்ட் சைடில் வந்துடுது. அதே மாதிரி சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ஃபில்லிங் நாவு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இருக்குங்க. பாக்ஸ் எதுவுமே கொடுக்கல. அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு.